ஹாய். ஆல்ரெடி நம்ம வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் சம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். நேற்று பார்த்ததில் வந்து நார்மலாக ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் நார்மலாக லாஸ்ட் வரைக்கும் 1,1 இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறது எல்சிஎம். ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது வந்து ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் கடைசியில் வந்து 1ல் முடியணும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிறது வந்து எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்னால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவங்க மட்டும்தான் பொதுவானது அப்படின்னு சொல்கிறது வந்து ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்துருந்தோம். அடுத்ததாக இன்னொன்று ஃபார்முலா வந்து என்னென்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். ஒரு சம்மில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, N1 ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, N1 கொடுத்துட்டாங்க, N2 கொடுக்கல, N2வும் கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு இதில் எது கொடுத்துருந்தாலும் எது இல்லைனாலும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் N1 இன்ட்டு N2. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னென்னா நார்மல் நம்பருக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எடுக்கிறது பார்த்துட்டோம். இப்போது பின்ன எண்களின் எல்சிஎம் அது எப்படி எடுக்கிறது, இல்லைனா பின்ன எண்களின் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் 20/105, 15/90, 60/75 அப்படின்னு இருக்கா. பின்ன எண்களின் எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் அப்படின்றது தான் கொஷின். அப்படி இருந்துச்சுன்னா பின்ன எண்களின் எல்சிஎம்னு கேட்டாங்களா, அப்போது தொகுதி மேலே இருக்கிறது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், தொகுதி அப்படின்னு சொல்லுவோமா, கீழே இருக்கிறத என்ன சொல்லுவோம், பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போது மேலே இருக்கிறவங்க வந்து தொகுதினா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம். அப்போது இந்த இடத்துல தொகுதி எல்சிஎம், அதாவது மேலே டாப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும், கீழே இருக்கிறவங்களுக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்துக்கணும். அப்போது 20, 15, 60 இவங்க எல்லாருமே எந்த டேபிளில் வருவாங்க, லாஸ்ட்டில் 0ன்னு முடியுது, 5ன்னு முடியுது. அப்போ இவங்க எல்லாருமே வந்து 5th டேபிளில் வருவாங்க. ஏற்கனவே நேற்று அதை ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து 5th டேபிளில் முடிவாங்க. அடுத்தது அதே மாதிரி 4, 5, 20, 3, 5, 15, 12, 5, 60, 4, 3, 12. இப்போ நம்ம எல்சிஎம் தானே எடுக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நான் 4ஆல் போட்டிருக்கேன். 1 நாங் 4, 3 நாங் 12, இந்த 3 அப்படியே வந்துடும். திரும்ப நான் 3ஆல் போட்டிருக்கேன். 1,1,1 இது வந்துடுச்சு. இது வந்து எல்சிஎம். அப்போது 5 நாங் 20, 20 × 3 60 அப்படின்றது எல்சிஎம். அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் யாருக்கு கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறவங்களுக்கு ஹச்சிசிஎஃப் 105, 90, 75. அப்போ 5, 0, 5ன்னு முடிகிறாங்க. அப்போ 5வது டேபிளில் வந்துடுவாங்க. ஸோ சுருக்கும் போது 2, 5, 10, 1, 5, 5, 18, 5, 90, 15, 5, 75. ஓகேவா. திருப்பி இப்போ 21, 18, 15. அப்போ இவங்க 3 பேரும் எந்த டேபிளில் வருவாங்கன்னு பார்க்கணும். அப்போ நேற்று நான் ஷார்ட்கட் சொன்னோம், 2 + 1 3. அப்போ இவங்க 3rd டேபிளில் வருவாங்க. 1 + 8 9, 9ம் 3rd டேபிளில் வரும். 1 + 5 6, அப்போ 6ம் 3rd டேபிளில் வரும். அப்போ இவங்க 3 பேருமே 3rd டேபிளில் வருவாங்களா. இப்போது 7 3s are 21, அதே மாதிரி 6 3s are 18, 5 3s are 15. அப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம ஷார்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் 5 × 3 15. ஓகேவா. இப்போது என்னென்னா பின்ன எண்களின் எல்சிஎம் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா மேலே இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிறவங்களுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு பின்ன எண்களின் எல்சிஎம் என்னதுன்னா இப்போ இதுக்கு என்ன கிடச்சிச்சு, 60/15. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிடணும். அதே மாதிரி இரு எண்களின் எல்சிஎம் ஆனது அந்த இரு எண்களின் ஹச்சிசிஎஃப்பை போல் 5 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஆனது அந்த இரு எண்களின் ஹச்சிசிஎஃப்பை போல் 5 மடங்கு. அப்போ ஹச்சிசிஎஃப்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ விட 5 மடங்குனா 5 பெருக்கிக்கணும். ஓகேவா. எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்பை கூட்டினால் 300 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்பையும் கூட்டுறேன், அப்படி கூட்டினா எனக்கு 300 கிடைக்கும். ஒரு எண் 125 எனில் மற்றொரு எண் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் N1 × N2 ஒரு ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோமா. இங்கே நமக்கு எல்சிஎம்மும் கொடுக்கல, ஹச்சிசிஎஃப்பும் கொடுக்கல, டைரெக்டாக ஒரே ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்ன்றது வந்து 5 ஹச்சிசிஎஃப், ஏன்னா எல்சிஎம்ன்றது 5 மடங்கு ஹச்சிசிஎஃப்க்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் N1 × N2ன்றது ஃபார்முலா. எனக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே 300 வரும்னு கொடுத்துருக்காங்க.
அப்போது எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 5HCF. ஏற்கனவே இங்கே இருக்கிறது ஒரு HCF. அது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 300 கிடைக்குன்றதுனால நடுவில் நான் ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். அப்போ 5 + 1 எவ்வளோ வரும்? 6. 6 HCF = 300. அப்போது HCF = 300 / 6னா எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர்? 50. அப்போது HCF 50ன்னு கிடச்சிருச்சா? இப்போ எனக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பேன்? 50 × 5. ஏன்னா இதோட 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ நான் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிருவேன், HCFும் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ எல்சிஎம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 5 × 50னா 250. ஓகேவா? எல்சிஎம் HCF என்னது? 50. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ எப்பயும் போல் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் N2 = 100. ஓகேவா? அதே மாதிரி இப்போது விகிதத்தில் இருக்கிறது. இப்போ பின்ன எண்களின் எல்சிஎம் பார்த்துட்டோம். அடுத்ததான் விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீசீமா 240 விகிதமாக கொடுத்துட்டாங்க. 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீசீமா 240. அப்போது மீ போவா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. எல்சிஎம் = விகிதங்களின் பெருக்கல் இன்ட்டு HCF. ஏற்கனவே நம்ம பார்த்தது எல்சிஎம் இன்ட்டு HCF = N1 × N2 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? அதே மாதிரி விகிதத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விகிதங்களின் பெருக்கல் இன்ட்டு HCF. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போது 240 எல்சிஎம்மோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. விகிதங்களின் பெருக்கல் என்ன வரும்? 3 12, 12 5 60. 60 × HCF. அப்போது 240 இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற 60 இங்கே வந்தால் வகுத்தல் ஆகிடும் = HCF. அப்போ என்ன பண்ணுறோம்? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 6 4 6 24. அப்போ HCFோட வேல்யூ என்னது? 4. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ புரியுதா? இந்த ஃபார்முலா என்னென்னா எல்சிஎம் = விகிதங்களின் பெருக்கல் இன்ட்டு HCF. ஓகேவா? அடுத்ததான் 3 எண்களின் விகிதம். மிந்தி பார்த்த மாதிரி தான் விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. 35, 55, 77. HCF கொடுத்துட்டாங்க. மீப்பெரு பொது காரணி 24 எனில் அவ்வெண்கள் யாவை? அந்த எண்கள் என்னதுன்னு டைரெக்டாக கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ HCF பொறுத்த வரைக்கும் நமக்கு HCF என்னது? 24. HCFன்றது இந்த எல்லா நம்பருக்கும் பொதுவானதாக தானே இருக்கும். அப்படி இருந்தால் தானே அது HCF அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எண்கள்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த HCFஐ இவங்களோட பெருக்கிடணும். ஏன்னா இந்த 24ன்றது HCF இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு வாட்டியாவது வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் நம்ம அது HCF காமனாக நம்ம எடுக்க முடியும். அதனால் HCF 24ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரேஷியோவோடையும் அதை மல்டிப்ளை பண்ணிட்டா அதுதான் அந்த நம்பர். 840, 1320, 1848. ஓகேவா? ஏன்னா HCFன்றவங்க இதுக்குள்ளார தான் இருப்பாங்க, இந்த மடங்கில் தான் இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த நம்பர் கூட இதை பெருக்கிடுறோம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 20 மற்றும் பெருக்குத்தொகை 90. 2 எண்களை கூட்டினா எனக்கு 20 கிடைக்குது, பெருக்குனா 96 கிடைக்குது. அந்த இரு எண்களின் மீ போவா. ஃபஸ்ட்டு அந்த 2 எண்கள் என்னென்னு தெரியணும். அந்த 2 எண்கள் தெரிஞ்சால் தான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? மீ போவா கண்டுபிடிக்க முடியும். அப்போது 2 எண்களை பெருக்கினால் எனக்கு 96 கிடைக்குது. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 96, ஆட் பண்ணால் எனக்கு 20ன்னு கிடைக்கணும். அப்போது 20 நம்ம ஆட் பண்ணால் 20 வரணும். ஓகேவா? இப்போது 90 பெருக்குனா 96 கிடைக்கணும். இப்போ 10 + 10 என்ன கிடைக்கும்? 20. ஆனால் பைத் 100ன்னு போயிடும், 96ன்னு வராது. ஓகேவா? ஸோ அதை மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போது நமக்கு பெருக்குனா 96 கிடைக்குதா? யாரையும் பெருக்குனா 96, பைத் 2 20 அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது பைத் 40ன்னு போயிடும். இப்போ அதே மாதிரி 12 × 8 96 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். 96ல் எதில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வருமா? அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 96ம் ஆட் பண்ணால் 20ம் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். 96 4ஆல் டிவைசபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 8 மீதி 1. இப்போ 96 / 4 அப்படின்னு போட்டோன்னா 2 8 மீதி 1 16. 16னா என்ன கிடைக்குது? 16. அப்போ 24 × 4 தான் 96. ஆனால் நமக்கு இது 2 பேர்த்தையும் கூட்டினா நமக்கு என்னென்னு கிடச்சிரும்? 28ன்னு வந்துடும்.
ஓகேவா? அப்போ இது வராது. அப்போ அடுத்தது யாரை பண்ணலாம்? இதை விட நமக்கு இந்த நம்பரை விட சின்ன நம்பராக கிடைக்கணும். 5ஆம் வாய்ப்பாடில் 96 வராது. 6ஆம் வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா 1 6 மீதி 3 36 16 16 × 6 6 36க்கு 6 மீதி 1 ஓகே. ஆனால் ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைக்குமா? 20 கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஆர்டரில் நம்ம செக் பண்ணும்போது 12 × 8 8ஆம் வாய்ப்பாடில் 96 வரும். 6க்கு அடுத்தது 7ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ 8ஆம் வாய்ப்பாடில் செக் பண்ணும்போது 96 வந்துடும். அப்போ 12 × 8னா 96 கூட்டினா எனக்கு 12 8 கூட்டினா 20 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிடுவேன். XY அப்படின்ற நம்பர் வந்து 12 8. ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 2 நம்பருக்கு HCF என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். 12 8 2 பேருமே 4ஆம் வாய்ப்பாடில் வருவாங்க. 3 நாங் 12 2 நாங் 8 அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். HCF வந்து 4. இதுதான் இருக்கிறதுல ஈஸி மெத்தடு. இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு 2 பேர்த்த கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கணும், பெருக்குனா இது கிடைக்கணும்னு போட்டுட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது 2112 மற்றும் 2792 எந்த மீப்பெரு எண்ணால் வகுத்தால் மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி 4 அப்படின்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துலையே மீதி 4 வந்து மைனஸ் பண்ணிடலாம். கொஷின்லேயே மைனஸ் பண்ணும்போது மீதி 4 நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்போ 4 நம்ம இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு சம்மு டைரெக்டாக போயிடலாம். நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி சம் தான் நம்ம HCF கண்டுபிடிப்போம். இப்போ நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இதுதான். இப்போ இதில் இருக்கிற பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கணும். 2788. அப்போ இது சின்ன நம்பர் 2108. பார்த்தோன்னே தெரியும் ஒன்றால் மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ மீதி எவ்வளோ கிடைக்குது? 680. இப்போ இந்த நம்பரை வச்சுட்டு இவங்களுக்கு அடுத்து சின்ன நம்பர் யாருன்னா இவங்க மட்டும்தான். அடுத்தது இவங்கள போடணும். இவங்கள போட்டு நம்ம வகுக்கும்போது 3 688க்கு இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு யாருன்னா இவங்களோட மீதி 68. அப்போ இங்கே வரும்போது தான் எனக்கு ஆன்சர் 0ன்னு வராங்க. அப்போ யாரோட ஆன்சர் 0ன்னு வராங்களோ அந்த நம்பர் தான் HCF. ஏன்னா இது பெரிய நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. 2788. இப்போ இவங்களை வந்து 2108 அளவை கேன்சல் பண்ணும்போது இங்கே எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் கிடைக்குது? இதை விட அடுத்த நம்பர் யாராக இருக்காங்கன்னா அவங்கள உள்ளார போடணும், சின்ன நம்பரை வெளியே போடணும். இப்போ இங்கே ஆன்சர் யார்? 68. அடுத்தது இவங்க தானே இங்கே இருக்காங்க சின்ன நம்பராக, அந்த நம்பரை இங்கே போடணும். இப்படி போடும்போது தான் மீப்போவா என்ன கிடைக்கும்னா 68. இப்போ இந்த மேலே இருக்கலாம் சும்மா இவங்க மட்டும்தான் மெயின் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது எந்த மிகச்சிறிய எண்ணை 5 மற்றும் 7ஆல் வகுக்கும்போது முறையே 4 மற்றும் 6 கிடைக்கும்? அப்போது என்ன மீதி வந்து இது கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 மற்றும் 7 நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயே -4 இங்கே -6 பண்ணிக்கிறேன். 1 1. அப்போ LCM IL 35ன்றது LCM. 2 பேர்த்துக்குமே எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்காங்க? 1 தான். அப்போ 35 - 1 தான் 34. எந்த மிகச்சிறிய எண்? அப்போது 5ஆல் 34 நான் வந்து வகுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 5 30 மீதி 4. அதே மாதிரி 7ஆல் பண்ணும்போது 4 28 மீதி இருக்கிறவங்க வந்து 6. அவ்வளோதான், இங்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா 5 மற்றும் 7ஆல் வகுக்கும்போது முறையே 4 மற்றும் 6 கிடைக்கும்னு கேட்டாங்க. நான் மைனஸ் பண்ணிடுறேன். 1 1. அப்போது LCM என்னதுன்னா IL 35 அப்படின்றது LCM. எனக்கு மீதி என்ன கிடைக்கணும்? 4ம் 6ம் கிடைக்கணும். அதனால் 35லேருந்து 1 மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்தது 5 மணிகள் 2, 4, 6, 8, 10 வினாடி ஒலிக்கும். அதாவது இந்த கேப் விட்டு விட்டு ஒலிக்கும். 2 நிமிடத்தில் 2 வினாடி கேப்பில் 4 வினாடி கேப்பில் 6 வினாடி கேப்பில் ஒலிக்கும். அவை ஒரே நேரத்தில் ஒலிக்கத் தொடங்கினால் 20 நிமிடத்தில் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே நேரம் அப்படின்னா ஒரே நேரம் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துச்சுனாலே LCM தான். அப்போ LCM கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 120. அப்போது 120னா 120 வினாடிகள். ஏன்னா இது ஃபுல்லாகவே நான் வினாடி தானே எடுத்திருக்கோம். அப்போ 120 வினாடிகள். 120 வினாடிகள்னால் 2 நிமிஷம். அப்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 2 நிமிஷம்னு கிடைக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 20 நிமிடத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? அப்போ 20 ÷ 2 11 முறை ஒலிக்கும். 20 நிமிடத்தில் 11 வாட்டி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இரு எண்களின் கூட்டுத்தொகை 187. 2 பேரை கூட்டினா எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 187. மீ போவா 17. ஓகேவா?
அதனுடைய ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க 17, கூட்டினா 187. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை என்னது? இப்போ ஏதோ ஒரு 2 நம்பரா A + B 187 கிடைக்குது. ஹச்சிசிஎஃப் என்ன கிடைக்குதுன்னா 17. அப்போது ஹச்சிசிஎஃப் 17னா ஏற்கனவே சொல்லிட்டோம் 17ஓட மடங்காக தான் இந்த நம்பர் இருக்கும். அப்போது 17 × A 17 × B 187. அப்போ இந்த 17 காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டோம்னா A + B = 187. இப்போ A + B யோட ஆன்சர் என்னன்னா 187 / 17னா A + B = ஓர் 17 17 மீதி 1 ஓர் 17 17. A + B என்னன்னு கிடைக்கும் 11. அப்போது A + B வந்து 11 அப்படின்னா 1 + 10 11 கிடைக்கிறதுக்கான ஜோடிகள். ஓகேவா? 1 + 10 11. அப்புறம் 2 கூட என்ன பண்ணால் வரும்? 3 கூட 3 + 8 4 + 7 5 + 6. இதுக்கு மேலே 6 + 6னா 12ன்னு போயிடும். அப்போது இந்த ஜோடி எத்தனை ஜோடியை மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ஜோடி. ஓகேவா? அப்போ எல்சிஎம்மில் வந்து நார்மலாக எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எடுக்கிறது பார்த்துட்டோம். பின்னத்தில் கேட்டாங்க அப்படின்னா பின்ன எண்களின் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்னு அவங்க கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறவங்கள வந்து எல்சிஎம்மும் கீழே இருக்கிறவங்கள வந்து ஹச்சிசிஎஃப்னு பார்த்துடணும். அதே வந்து கொடுக்கப்பட்ட பின்ன எண்களின் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8/18 22/81 10,27 இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப், கீழே இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம். அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்களோ இந்த கொஷினில் கேட்குறது வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு, கீழே இருக்கவங்களுக்கு ஆப்போசிட் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம். அதே எல்சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம், கீழே இருக்கவங்களுக்கு ஹச்சிசிஎஃப். ஸோ இப்போ இங்கே எனக்கு ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்கனால மேலே இருக்கிறவங்களுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடுறோம் 2ன்னு கிடைக்குது. கீழே இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் 162. அப்போது 2 / 162 கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுறோம் 1 / 81. இதுதான் வந்து ஹச்சிசிஎஃப். ஓகேவா? அடுத்த மாடல் வந்து இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவையில் கேட்குறது. பல்லுறுப்புக்கோவையில் கேட்கும்போது 16 x³ y² 24 xy³ z இவங்களுக்கு வந்து HCF கேட்குறாங்க =? ஓகேவா? HCF வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நம்பர்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 16, 24 16, 24 இந்த நம்பருக்கு வந்து HCF எப்பயும் போல் கண்டுபிடிச்சிடலாம். 4 நங் 16 6 நங் 24 திரும்பவும் 4 6 எந்த டேபிளில் வரும்னா செகண்ட் டேபிளில் வரும். 2, 3 அப்போது 4 2 8 அப்படின்றது தான் HCF. ஓகேவா? HCF வந்து 8. அடுத்தது இங்கே இருக்கிற கெழுக்கள் வந்து பார்க்குறோம். x³ y² அப்படின்ற டேர்ம் xy³ z கேட்டிருக்கிறது வந்து HCF. அப்போ HCF வந்து கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிறதுலையே வந்து சின்ன நம்பர் என்னவோ அதுதான் HCF. எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் HCFோட வேல்யூ சின்னதாக தான் இருக்கும், எல்சிஎம்மோட வேல்யூ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே வந்து x³ y² இதில் யார் சின்னவங்க? x³ எக்ஸான்னு பார்க்கும்போது எக்ஸ் தான் சின்னவங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 8க்கு பக்கத்தில் எக்ஸுன்றது ஒரு நம்பர் வந்துடும். y² இருக்காங்க, y³ இருக்காங்க. சின்னவங்க யார்? y² தான். அப்போ இந்த இடத்துல y² மட்டும் வந்துடும். இசட்டுன்றவங்க காமனாக இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்காங்க, இந்த இடத்துல இல்லை. ஸோ இசட் வர மாட்டாங்க. அது வந்து HCFல. சப்போஸ் எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே இது HCFனா 8xy² தான் ஆன்சரு. இதே வந்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இப்போது 4 2 8 8 2 16 16 3 48 அப்படின்னு வந்துடுவாங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். எப்பயும் போல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறோம். அதே வந்து இந்த நம்பர்ஸ் எப்படி வரும்னா HCF பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் எடுத்தோம் இல்லையா, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் எடுக்கணும். ஒரு வாட்டி மட்டும் தான் அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ண முடியும், 2 வாட்டிலாம் போடக்கூடாது. இப்போ இங்கே x³ இருக்குது, இங்கே x இருக்குது. பெரிய நம்பர் யார்? x³. இங்கே y³ இருக்குது, y² இருக்குது. பெரிய நம்பர் யார்? y³. அதே மாதிரி z இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்காங்க. அப்படி இங்கே இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து எல்சிஎம்மில் வந்துடுவாங்க. புரியுதா? இப்போ நம்ம எல்சிஎம் என்ன கிடச்சிச்சு? 48. எக்ஸில் வந்து பெரிய நம்பர் என்னதுன்னா x³, ஒய்யில் பெரிய நம்பர் y³. z வந்து இங்கே மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த z நான் அப்படியே போட்டுக்கணும். இங்கே யாராவது ஒருத்தர் ஒரு வாட்டி வந்திருந்தாலும் எல்சிஎம்முக்கு வருவாங்க. ஆனால் HCFல அவங்க 2 பேரும் காமனாக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. அவ்வளோதான் இது டிஃப்ரென்ஸு. அப்புறம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி சம்ஸு மேக்ஸிமம் குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி டஃப்பாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. y³ +1 மற்றும் y² -1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போது இவங்க ஸ்கியூபாக இருந்தனால இங்கே 1 இருக்கனால இவங்களுக்கும் நம்ம ஸ்கியூப் போட முடியும். ஒய்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்ஸ் கியூப் அப்படின்னு போடலாம். நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னதுன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எல்லாருக்குமே தெரியுமா? இங்கே என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி இவங்கள ஏவாகவும் இவங்கள பியாகவும் எடுத்து ஃபார்முலாவில் போட்டுடலாம். அதே வந்து இப்போ நமக்கு எந்த டேர்மில் இருக்குதுன்னு பாருங்கள், ஏஸ் க்யூப் ப்ளஸ் பிஸ் க்யூப் அப்படின்ற டேர்மில் இருக்குது. அப்போது அவங்கள நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஒரு வாட்டி இவங்களை வெளியில் எழுதிடுங்க. ஏ ப்ளஸ் பி ஒரு வாட்டி வெளியில் எழுதிட்டோமா? எழுதிட்டு இந்த இடத்துல என்ன வருவாங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருவாங்களா? அதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் 2 வரக்கூடாது மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இல்லைனாலும் இங்கே என்ன வருவாங்க? மைனஸ் சிம்பிள் வந்துடுவாங்க. அதுதான் வந்து ஏஸ் கியூப் ப்ளஸ் பிஸ் கியூபுக்கு ஃபார்முலா. ஓகேவா? நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மைனஸ் வந்தாங்கன்னா இங்கே மைனஸ் வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதே வந்து இப்போ ஏஸ் கியூப் ப்ளஸ் பிஸ் கியூப்க்கு அது எப்படி எழுதணும்னா 3 வாட்டி வராங்களா, இங்கே ஏ ஸ்கொயர் வந்துடுறாங்க, இங்கே ஒரு வாட்டி வரணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம்? ஏ ப்ளஸ் பி தனியாக எழுதிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி 2 வரக்கூடாது, மைனஸ் சிம்பிள் இங்கே ப்ளஸ் இருந்தாங்கன்னா இங்கே மைனஸ் சிம்பிளில் வரணும், மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே பிரிக்கிறோம். அப்போ என்ன வருவாங்க அப்படின்னா ஒய் ஏன்றவங்க ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்றது மாறிடுவாங்க. இதே மாதிரி இப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், இப்போ க்யூபுக்கு ஃபார்முலா பார்த்தோமா? அதே மாதிரி ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இவங்க ஹோல் ப்ராக்கெட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். இவங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். ஒரு வாட்டி ப்ளஸில் ஒரு வாட்டி மைனஸில் வந்துடுவாங்க. ஸோ ஒய் ப்ளஸ் 1 ஒய் மைனஸ் 1 எழுதிட்டோமா? இதில் யார் காமனாக இருக்காங்களோ அதுதான் ஹச்சிசிஎஃப். ஒய் ப்ளஸ் 1 ஒய் ப்ளஸ் 1 காமனாக இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து ஹச்சிசிஎஃபாக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏஸ் கியூப் மைனஸ் பிஸ் கியூப் கேட்டிருக்காங்களா? இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ஏ ப்ளஸ் பி இங்கே வந்து இங்கே மைனஸ் வந்தாங்களா, இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டு இங்கே ப்ளஸ் வருவாங்க ஆப்போசிட்டாக, அவ்வளோதான். அதே மாதிரி ஹோல்ஸ் கியூப், இது தனித்தனியாக கியூப் வருது. ஹோல்ஸ் கியூப்னால் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல்ஸ் கியூப் அப்படின்னாங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கோமா? அதுக்கு பதிலாக ஏஸ் கியூப் ப்ளஸ் பிஸ் கியூப் ப்ளஸ் 2abக்கு பதிலாக 3ab திருப்ப இன்னொரு ஏ ப்ளஸ் பி வந்துடுவாங்க. அதே மாதிரி மைனஸ் இருந்தாங்கன்னா இந்த எல்லா இடத்துலையுமே மைனஸ் வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சின்ன சின்ன பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா சம் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தாலும் நம்ம போட முடியும். இப்போ இங்கே வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 18னா 2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு இருக்கா, 9 நான் அப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி ஒரு வாட்டி ஏ ப்ளஸ் பியும் ஒரு வாட்டி ஏ மைனஸ் பி, அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிடுவேன். வெளியில் 2 காமனாக இருக்குது, ஸோ நான் 2வை வந்து காமனாக போட்டுருவேன். அடுத்து தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இப்போ வந்து இவங்களை இப்படி பெருக்கி பார்க்கணும். ஒரு நம்பரை பெருக்குனா எனக்கு மைனஸ் 3ன்னு கிடைக்கணும், அதே நம்பரை கூட்டினா எனக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கணும். ஓகேவா? மைனஸ் 3 மைனஸ் 2 பெருக்குனா எனக்கு மைனஸ் 3 கிடைக்கணும், கூட்டினா எனக்கு 2 கிடைக்கணும். அப்போது பெருக்கல் எப்பயுமே 3 வந்து ஒரு 3 அது மட்டும்தான். மைனஸ் சிம்பிள் வரணுன்றதால மைனஸ் இங்கே போடுறான். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 போட்டாச்சு. நமக்கு என்ன பண்ணணும்? கூட்டினா எனக்கு 2 வரணும். அப்போ ஒரு 3ன்னு ப்ளஸ்லேயே போட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும்? 4ன்னு மாறிடும். அதே சப்போஸ் நான் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டேன்னா 3லேருந்து 1 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் 3, அப்போது 3லேருந்து 1 போச்சுன்னா 2, மைனஸ் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் இருக்கனால மைனஸ். அப்போ அதை எப்படி எழுதலான்னா இங்கே இருக்கிறாங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகேவா? இப்போ காமனாக இங்கேயா இருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இங்கே என்ன எனக்கு கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 2 பேத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க நம்பர் இது மட்டும்தான், எக்ஸ் மைனஸ் 3. அதை தான் வந்து ஹச்சிசிஎஃபாக எழுதிடுவேன். சப்போஸ் எல்சிஎம்னா இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கேயும் வருவாங்க, ஆனால் ஒரு வாட்டி தான் நம்ம இந்த நம்பரை எழுதணும். 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த எக்ஸ் மைனஸ் 3 திருப்பி எழுதக்கூடாது, ஒரு வாட்டி எழுதிடணும். அந்த மாதிரி எழுதுனா அது எல்சிஎம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப். நார்மலாக ஒரு சம் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எப்படி போடணுன்னு பார்த்தோம். அதே பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எப்படி போடணும்.
அதே வந்து கெழுக்களில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடணும், இன்னொன்று இந்த மாதிரி வகுத்து முறையே 2, 3, 4 கிடச்சிச்சின்னா அதுலேருந்து அப்படியே கழிச்சிட்டு அந்த நம்பருக்கு HCF எடுத்து போட்டுடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சம் தான். எல்சிஎம்லேருந்து நிறைய சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.